சார் பன்னீர்செல்வம் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் அந்த மீனத்துக்கு மட்டும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. மீனம் வந்து கிளராந்தஸ், அக்ரிமனி, வைல்ட் ரோஸ், ராக் ரோஸ். அடிஷனலா ராக் ரோஸ். ஆமா, அடிஷனலா ராக் ரோஸ். ஓகே சார். இப்ப இது வரைக்கும் பாஸ் பண்ணதுல சார் அது வந்து தனுஷுக்கும் இதுக்கும் வந்து ஒரே இது 3 இது இல்லீங்களா? 3 ஒன்னே ஒண்ணுதான் வேறுபடும். அந்த ராக் ரோஸ்ன்றது மட்டும் வரும். இந்த மீன ராசிக்காரங்க என்னதான் போல்ட்னஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அடிவயிறு கலக்கின்னு தான் இருக்கும் எப்பவுமே. அக்ரிமனி, வைல்ட் ரோஸ், கிளராந்தஸ். இது கூட வந்து அடிஷனலா அவங்களுக்கு இது கொடுக்கும் இல்லீங்களா? ராக் ரோஸ் ஆட் பண்ணணும். ராக் ரோஸ். ஆமா. இது வரைக்கும் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, அடுத்தது 1 2 3 4 5 6 சொல்லி 9 வரைக்கும் எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? இது வந்து நியூமரலாஜி. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும். One equal to Suryan. Two equal to Chandiran. Three equal to Guru. 4 equal to Rahu. 5 equal to Budan. 6 equal to Sukiran. 7 equal to Kedu. 8 equal to Sani. 9 equal to Chavvai. இப்ப நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப சூரியன் ஈக்குவல் டு அதனுடைய ரெமெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெர்பைன் சென்டார். அந்த மாதிரி நீங்க அது எல்லாமே பிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் கொடுக்காதது வந்து அந்த கேதுன்றது மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. அந்த 7 கேதுன்றது பாத்தீங்கன்னா ஸ்வீட் செஸ்ட்நட். கேதுன்றது ஸ்வீட் செஸ்ட்நட். அதுக்கப்புறம் 4ன்றது வந்து ராகு சொன்ன இல்லையா? அந்த ராகு ஈக்குவல் டு வைல்ட் ரோஸ், கிளராந்தஸ், வால்நட். இது 3ம் வந்து ராகு. இது எப்படி நீ சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா நியூமராலஜில அஸ்ட்ராலஜி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து வைல்ட் ரோஸ், கிளராந்தஸ், வால்நட். இது வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு கொடுக்கறது. டேட் ஆஃப் பர்த் வச்சு கொடுக்கறது. டேட் ஆஃப் பர்த் வச்சும் கொடுக்கலாம் நியூமராலஜில, அதாவது எண்கணிதம்ல. டேட்டு, மந்த், இயர் 3மே கூட்டியும் கொடுக்கலாம். கூட்டி கடைசியில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கும் நீங்க கொடுக்கலாம். அதுக்கு தான் காமனா கொடுத்துட்டோம். 1ன்றது சூரியன், 2ன்றது சந்திரன், 3ன்றது குரு, 4ன்றது ராகு, 5ன்றது புதன், 6ன்றது சுக்கிரன். சரிங்களா?
7ன்றது கேது, 8ன்றது சனி, 9ன்றது செவ்வாய். இது ஃபர்ஸ்ட் நீங்க டேட் ஆஃப் பர்த் வச்சும் கொடுக்கலாம், இல்ல கூட்டு தொகைன்னு சொல்லுவாங்க, டேட்டு மந்த்து இயர் மூணுத்தையும் கூட்டி வர ஆன்சருக்கும் கொடுக்கலாம். சார் இங்க ஒரு டவுட் சார். எதுங்க? இந்த இதுல இப்ப நீங்க சொன்ன இந்த நம்பர் 1 to 9ல டவுட் சார். அதாவது சூரியன் சந்திரன் அப்புறம் நீங்க இப்ப சொன்ன ராகு கேது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த குரு புதன் சுக்கிரன் சனி செவ்வாய்க்கெல்லாம் ஸ்டாண்டர்டா நீங்க சொன்னது அப்படியே வருங்களா சார்? ஆமாங்க, அப்படியே டைரக்டா அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நம்பர்ஸ்னா இப்ப வந்து 21ஆம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னா 2 கூட்டல் 1, 21 எடுக்க கூடாது. 2 கூட்டல் 1ன்னா 3, 3ன்னா குருக்கு உரிய மலர் மருத்துவம் நீங்க கொடுக்கலாம் அவங்களுக்கு. இப்போ 4ஆம் தேதி பிறந்தவர்கள் தான் 4ன்னா ராகு, அப்படின்னா கொடுக்கலாம் வைல்ட் ரோஸ் கொடுக்கலாம், வால்நட் கொடுக்கலாம், கிளாராந்தஸ் கொடுக்கலாம். இப்போ 1ஆம் தேதி பிறந்திருக்காரு ஒருத்தர்னா சூரியன் கர்வைன் அந்த இது கொடுத்துடலாம் நீங்க. அதாவது நீங்க கடகத்துக்கு சொன்னீங்களே சார், அந்த சாரி இப்ப சூரியன்னா நீங்க சிம்மத்துக்கு சொன்னீங்களே அந்த ரெமெடிஸ் தானே சார்? இல்லைங்க, அந்த கட்டத்துல நம்ம போட்டு பிக்ஸ் பண்ணது அந்த அஸ்ட்ராலஜி, அதை விட்டுடுங்க சரியா. இப்ப நான் சொல்லி கொடுத்தது 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் போட்டுக்குங்க. 1ன்றது சூரியன், 2ன்றது சந்திரன், 3ன்றது குரு, 4ன்றது ராகு, 5 என்பது புதன், 6 என்பது சுக்கிரன், 7ன்றது கேது, 8ன்றது சனி, 9ன்றது செவ்வாய். அந்த கிரகங்களுடைய பெயரும் கொடுத்துட்டா அந்த கிரகங்களுக்கான மலர் மருத்துவம் நமக்கு தெரியுமா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை அப்படியே நேருக்கு நேரம் அந்த மலர் தீர்வுகளை எழுதிக்குங்க, அவ்வளவுதான்.